இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். Taste Daily. Taste the Daily. உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பத்திரிகைகளில் அரும்பாக்கம் சேர்ந்த சதீஷ் என்பவர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் தான் திருமணம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவர் வயது 28. இவர் மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனைகள், அது பற்றிய கருத்து வேறுபாடு. மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பலமுறை கேட்டிருக்காரு. அம்மா வீடு பக்கத்தில் தான், கோயம்பேடு, அங்கே தான் இருக்காங்க. மனைவியை திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு. மனைவி வரல. அப்போது ஒரு நாள் திரும்ப பேசியிருக்கார் ஃபோனில், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. மனைவி இந்த மாதிரி வர முடியாது அப்படின்ன மாதிரி பேசினதாக அவங்களுக்குள்ள உரையாடல் நடந்திருக்கு. உரையாடலை கட் பண்ணிவிட்டு, அப்ரப்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு போயிருக்காரு. மனைவி அதை சந்தேகப்பட்டிருக்கணும். ஏன்னா அவருடைய பயன்படுத்திய வார்த்தைகள், பல நடவடிக்கைகள்லேருந்து ஏதோ தப்பு அப்படின்றத மனைவி பார்த்துட்டு அவங்க வீட்டில் சொல்லி அந்த சதீஷ் வீட்டில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. உறவினர்கள் போய் பார்க்கும்போது அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த மாதிரியான ஒரு தற்கொலைக்கு என்னென்ன காரணங்கள்? பல நேரங்களில் இதையெல்லாம் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் அந்த பெண் கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க பேசுவாங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையாவது சொல்லுவாங்க. தற்கொலைக்கு முன்னால் நான் சாக போகிறேன், தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரம் யாரும் அதை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணுறவங்க அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்து, வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, எதுவுமே எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு விரக்தியாக இருக்கிறவங்க. மூன்றாவது, ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறவங்க. நான்காவதாக, வாழ்க்கை சுமை தாங்க முடியல, வாழ்க்கையே எனக்கு சுமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. எல்லாருக்கும் குட் பை சொல்லிவிட்டு, எல்லாருக்கும் மன்னிப்பு கடிதங்கள்லாம் எழுதி நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதை பார்க்குறோம். சில நேரங்களில் உயிலெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. எல்லாருக்கும் உயில் எழுதுறது, எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அந்த நடவடிக்கை. கையில் இருக்க எல்லா வேலையிலும் முடித்து கரெக்டாக வச்சுட்டு போகிறது, கணக்கு எழுதி வைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஒரு சவுத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ இறந்து போகும்போது யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், என்ன பாக்கின்னெல்லாம் பெருசாக ஒரு லிஸ்ட் இருந்தது. அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். அப்போ இவங்க தற்கொலை பண்ணும்போதோ இல்லை மற்ற பல்வேறு விஷயங்களையும் எழுதி வச்சுட்டு போகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் அவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னு அறிகுறிகள். அதே மாதிரி தேவையில்லாமல் நிறைய மது அருந்தலாம், போதை மருந்துகள் சாப்பிட்லாம். இதுவெல்லாம் அவங்க இயல்பாக பண்ணக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஆனால் தற்கொலை எண்ணங்கள் வந்த பிறகு மது அதிகமாக, தேவைக்கு அதிகமாக போதை மருந்துகள் பயன்படுத்துறது, அவங்களுடைய சாப்பாட்டு முறைகளில் பல்வேறு மாறுபாடு, தூக்கமின்மை, இல்லை ரொம்ப அதீதமாக தூங்குறது, இப்படி பல மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் அறிகுறிகள். டெய்லி அவங்க இருக்கிற மாதிரி ரொட்டீன் வேலைகளை செய்யாமல், அதெல்லாம் ஒதுக்கி விட்டு போய் குளிச்சுட்டு வேலைக்கு போகாமல் விரக்தியாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தோன்னே உஷாராயிடணும், பிரச்சனை இருக்குதுன்னு. தேவைப்பட்டால் அவர்களை மனநல மருத்துவத்தை கொண்டு போகணும், இல்லை கவுன்சிலிங்காவது கொண்டு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை எப்படி சரி பண்ணுறது? 5 வழிகளில் இதை சரி பண்ணலாம். ஒன்று, நேரடியாக அவங்களே சொல்லுவாங்க, இல்லை நம்ம கேட்கலாம். ஏதாவது தற்கொலை எண்ணங்கள் வருதான்னு நேரடியாகவே கேட்கலாம். சில நேரங்களில் ஆமான்னு அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க.
அப்படி இருந்ததுன்னா உடனடியாக அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும், இல்லைன்னா அது ஆபத்து. அப்படி விடுறது. இரண்டாவதாக அவங்கள சேஃபாக வச்சுருங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த கன் எடுத்து அவருக்கு 2 நிமிஷத்தில் சுட்டுக்கிட்டார். நல்லா தான் இருந்தார். முதல் நாள் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். மறுநாள் காலையில் அவர் வாயிலில் காவல் புரிந்தவர்கிட்ட துப்பாக்கி வாங்கி ஷூட் பண்ணி இறந்து போயிட்டார். இந்த மாதிரி கன்னு, ஆபத்தான தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பல்வேறு கருவிகளையும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடணும். இரண்டாவது. மூன்றாவது, அவர் கூட இருங்க, கவனமாக கேளுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. பள்ளைங்களில் அது மட்டுமே போதும். தூக்கு போட்டு இறந்து போகிறதுக்கான கயிறுகள், இந்த புடவை, இந்த மாதிரி பல்வேறு ஐட்டங்களையும், ஆசிடு, கத்தி, பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்தி அவர் கூட இருக்கணும். அவருக்கு பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இதை கேட்டுக்கிட்டு இருந்து சில நாட்கள் போனாலே அவங்க சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நொடியில் அவங்க எடுக்கிற முடிவுகள் தவறாக, கன்னெல்லாம் இருந்தால் அந்த சில செகண்டில் எடுக்கிற முடிவுகளில் உயிர் போயிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அது இருக்குது, தற்கொலைக்கான ஹெல்ப்லைன். அதன் மூலம் பேசலாம், கவுன்சிலிங். அந்த பக்கம் ஃபோன் எடுத்து பேசுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம், அவங்க ஆலோசனை கூற முடியும். அதை தவிர மருத்துவர்கள் மருந்து கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இதற்கான தெரப்பி நிறைய இருக்குது. பிஹேவியரல் தெரப்பி, மருந்துகள், பல்வேறு விஷயங்கள். டிப்ரெஷன் இருந்தால் டிப்ரெஷனை சரி பண்ணுறது, காரணங்களை சரி பண்ண முயற்சி பண்ணுறது, இப்படி ஏராளமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் உயிரை மாய்த்து கொள்வது அப்படின்றது அதை நம்ம தடுக்க முடியும். பெரும்பாலான தற்கொலைகளை தடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் கூட இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி மனதில் டிப்ரெஷனோடு இருக்கவங்களுக்கு அவர்கள் தற்கொலையிலேருந்து அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முதல்ல அந்த நிறைய ஹிண்ட் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் அந்த மனைவி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. மனைவி பிரிந்ததுனால கணவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறார். இதை தடுக்க முடியும். அதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். வணக்கம்.